வணக்கம். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தலைவர்கள் பலரும் மிகவும் கடுமையாக பணியாற்ற வேண்டியிருந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தை, வேட்பாளர்கள் அறிவிப்பு, அதன் பிறகு கொளுத்தும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் பிரச்சாரம் என ஒரு மாதம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டார் முதல்வர் ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கோடை காலம் காரணமாக வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தற்பொழுது கொடைக்கானலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு வரை திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சிகள் உட்பட பலரும் முதலமைச்சரை சந்தித்து தேர்தலில் தங்களுக்காக பணியாற்றியதற்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்பொழுது 5 நாள் பயணமாக தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் சென்றுள்ளனர். இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு சென்ற முதலமைச்சர் அங்கிருந்து கார் மூலமாக கொடைக்கானல் சென்றார். இதையடுத்து அங்கு தனியார் தங்கும் விடுதியில் முதலமைச்சர் குடும்பத்துடன் தங்கியிருக்கிறார். மே 3ஆம் தேதி வரை கொடைக்கானலில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் 4ஆம் தேதி சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வருகையொட்டி கொடைக்கானலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொள்வதோடு படகு பயணமும் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் கோடைக்காலம் என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் வருகை சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்பதில் முதல்வர் ஸ்டாலின் கண்டிஷனாக இருக்கிறார். மேலும் முதலமைச்சர் தங்கியிருக்கும் நாட்களில் கொடைக்கானலில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு வந்து தங்கி ஓய்வெடுத்தார். அதன் பிறகு இப்பொழுது மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் கொடைக்கானல் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 2021 தேர்தலின் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவை பட்டியல் உள்ளிட்டவற்றை கொடைக்கானலில் தான் தயாரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மக்களவை தேர்தல் நடைபெற்றிருக்கும் நிலையில் பல முக்கிய முடிவுகளை கொடைக்கானலில் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்க இருப்பதாகவும், குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு எந்த அமைச்சர்களை தேர்வு செய்யலாம் என்ற முடிவை எடுக்க உள்ளார் ஸ்டாலின். மேலும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் அடுத்தடுத்து அவரை சந்திக்க இருக்கின்றனர் எனவும் கூறப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலினின் இந்த சுற்றுப்பயணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.